அனுவும் டெய்லரும் ட்வின்ஸ்ன்ற விஷயத்த அம்மா கிட்ட சொல்லி அம்மா கிட்ட மறைச்சதுக்காக நான் மன்னிப்பு கேட்டா கண்டிப்பா எனக்காக அம்மா அனுவையும் அபியையும் கன்ஃபார்மா மன்னிச்சு ஏத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே நான் அபி கழுத்துல தாலி கட்ட சொல்லுவாங்க. சூப்பர் மாப்ள, நீ சொன்னதை அப்படியே பண்ணிடலாம். இன்னைக்கு நைட்டு ஸ்ரீஜாவை ஆள் வச்சு கடத்த வேண்டியது என் பொறுப்பு. இந்த பென்ட்ரைவ் என்கிட்டயே இருக்கட்டும், நான் பத்திரமா வச்சுக்கிறேன். ஓஹோ, பென்ட்ரைவ் உன்கிட்ட தான் இருக்கா? அதை எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும், எடுத்து காட்டுறேன். சஞ்சீவ், சொல்லு டெய்லர். உன் பிளான் எல்லாம் ஓகே தான். ஆனா என்ன ஆனா? எங்க அக்கா பண்ண தப்புக்கு நீ ஏன் பழி ஏத்துக்கிட்டு அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நீ மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம் சஞ்சீவ். ட்வின்ஸ் விஷயத்தை மறைச்சு உங்க எல்லாரையும் ஏமாத்தினது நான் தானே சொல்லி எல்லா பழியும் நானே ஏத்துக்கிறேன். அக்காவும் தங்கச்சியும் மேரேஜ் பண்ணி ஒன்னா ஒரே வீட்ல வாழ போறீங்களா? அது நடந்தாதானே? ஸ்ரீஜாவை கடத்துறது தான் உங்க பிளான்னா அதை இப்பவே அவகிட்ட சொல்லி உங்க பிளானை முறியடிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், இத போய் அவகிட்ட சொன்னா அவ கடத்த விட மாட்டா. அப்புறம் இந்த பிளானும் தோத்து போய் வேற ஒரு பிளான் போடுவீங்க. அந்த பிளான் என்னங்கிறது எங்களுக்கு தெரியாம ரொம்ப சிக்கலாயிடும். அதனால ஸ்ரீஜாவை கடத்துங்க. நீங்க கடத்துனதுக்கு அப்புறம் நான் அவளை காப்பாத்துறேன். முகூர்த்த நேரத்துல ஸ்ரீஜா வரமாட்டான்னு நீங்க நினைக்கும் போது நான் அவளை மண்டபத்துக்குள்ள என்ட்ரி கொடுக்க வச்சு உங்க எல்லாருக்கும் ஷாக் கொடுக்கறேன். அப்படி நான் கொண்டு வந்து நிறுத்தினாதான் அடுத்த பிளான் போடுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. சஞ்சீவ், அப்ப உனக்கு வேற வழி இல்லாம நீ சீதாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டுவ. என் அண்ணன் சொத்து முழுக்க எனக்கு கிடைக்கும். ஐயோ, அதை நினைக்கும் போது செம்மையா இருக்கே. ஓகே, இந்த பிளானை யாருக்கும் தெரியாம பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி இந்த சிந்தாமணி யாருன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி காளி கிட்ட இருக்கிற பென்ட்ரைவை தூக்குறேன். இந்த ஸ்டென்னர் உனக்கு பண்ணி விடுறேன். நம்பர் கொடு. டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? பேசிக்கிட்டு இருக்கமா? என்ன பேசிட்டு இருக்க? ஏய், பே. இல்ல, இவர்தான் ஒரு தடவை அமெரிக்கா கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. அமெரிக்காக்கா? அரேனா? பே. போடாத. பை. நாளைக்கு நம்பர் கொடு. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றேன் நாளைக்கு. ஐயம்மா, இந்த பொண்ணுகிட்ட என்னடா பேசிட்டு இருந்த? அம்மா, அவ காலேஜ் படிச்சிட்டு இருக்காளாம். அதுவும் இங்க தனியா இருக்காளாம். அதான் பேசி அடுத்த ப்ராஜெக்ட் கமிட் பண்றமா. டேய், அடுத்த ப்ராஜெக்ட் இருக்கட்டும்டா. முதல்ல இந்த ப்ராஜெக்ட ஒழுங்கா செய்வோம். எதுக்காக இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தோமோ அந்த நாள் வந்துடுச்சு. இன்னைக்கு நைட்டு நாம எப்படியாவது அபிய கடத்தியே ஆகணும். அப்படி இல்லனா அந்த இந்திக்காரன் நம்ம 2 பேரையும் கூறு போட்டு உப்பு வச்சு ஐஸ் பெட்டில அடைச்சு மீனோட மீனா துபாய்க்கு அனுப்பிடுவான். எம்மா, யாருமா வாங்குவா? உங்க அப்பா. எம்மா, நீ ஒண்ணும் பயப்படாதம்மா. அபிய ஈஸியா கடத்திடலாம். நான் தான் உன் கூட இருக்கேன்ல. அதனாலதான் எனக்கு பயமாவே இருக்கு. எம்மா, நெகட்டிவா பேசாதம்மா. கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன். பாத்துடா, மேக்கப் போயிடும். அப்ப நீ சாவறதுக்கு கவலைப்படல. இந்த மாதிரி பக்காவா முடிச்சு. பக்காவா முடிச்சல. யா போல். எப்படி இருக்கீங்க முதலாளி? நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாததும் அபியை நீ என் கையில ஒப்படைக்கிறத பொறுத்து தான் இருக்கு. முதலாளி, கோபப்படாதீங்க முதலாளி. நான் அத பத்தி பேசதான் உங்களுக்கு கால் பண்ணேன். இன்னைக்கு ராத்திரி அபிய கடத்தி ஒரு மூட்டையில கட்டி மண்டபத்துக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோர் ரூம்ல வச்சிடுறோம். நீங்க விடிய காலையில ஒரு 4 மணிக்கு உங்க ஆளுங்களோட மண்டபத்துக்கு பின்னாடி வந்து அபிய தூக்கிட்டு போயிடுங்க. நம்பலாமா? இல்ல போன தடவை பண்ண மாதிரி சொதப்பிட மாட்டியே? இல்ல முதலாளி, கண்டிப்பா நம்புங்க. இந்த தடவை ஒரு தப்பும் நடக்காது. ஸ்கெட்ச் எல்லாம் பக்காவா போட்டு வச்சிருக்கோம். நீங்க காலையில வாங்க, அபிய தூக்கிட்டு போங்க. டிகே, நான் காலையில வந்து பாக்குறேன். சரிங்க முதலாளி. எம்மா, என்னடா? டப்பு டப்பு நிறைய கேளு. அப்புறம் முதலாளி, நாம பேசின மாதிரி அந்த 20 லட்சம் ரூபாய் பணத்தை இன்னைக்கு நைட்டே செட்டில் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே ஓகே, நான் உடனே அக்கௌண்ட்ல போட்டுறேன்.
உன்னோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸையும் லொகேஷன் எனக்கு அனுப்பு. சரிங்க முதலாளி, நான் வச்சிடுறேன். என் மச்சானோட அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனமாக்குன அந்த அணுவுக்கு நாளைக்கு கல்யாணம். அவள் கொல்ற வேலையை விட்டுட்டு என்ன கொட்டிக்க சொல்றியா? அவ சாகணும். அதுவும் நாளைக்கு நைட்டே அவ சாகணும். அவ செத்தா தான் நான் சாப்பாட்லயே கை வைப்பேன். டேய் வாங்கடா மண்டபத்துக்கு. ஒரு நிமிஷம் நில்லுன. என்ன? நான் சொல்றது கேளுன. நீ இப்பதான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்க. நீ நேரடியா மண்டபத்துக்கு போய் அணுவை கொன்னீனா அதனால தேவையில்லாம உனக்கு தான் பிரச்சனை வரும். அதுக்காக என் மச்சான ஜெயிலுக்கு அனுப்புனவளை என்ன சும்மா விட சொல்றியா? கோவப்படாதன. பெருமாளே பெருமாளே, நான் விட்டுருன்னு சொல்லவே இல்ல. என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்புனவள நான் எப்படி சும்மா விட சொல்லுவேன்? அந்த அணுவுக்கு எங்க கையில தான் சாவு. கிழிச்சிங்க. ஏற்கனவே 2 தடவை கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறீங்க. அண்ணன் ஜெயிலுக்கு போனதுனால ஏதோ தடுமாற்றமா இருந்தோம். இப்பதான் நீங்க வந்துட்டீங்களே, நீங்க சொல்லுங்கண்ணே, நாங்க செஞ்சு முடிக்கிறோம். டேய் இதுதான்டா உங்களுக்கு கடைசி சான்ஸ். இந்த தடவை நீங்க செய்யலன்னு வச்சுக்கோங்க, என் கையாலேயே உங்க எல்லாரையும் கொண்டு போட்டுருவேன். போங்க. சரிண்ணே. போங்க. வாடா. இந்த காளி பயலை ஏமாத்தி எப்படி பென்ட்ரைவ் எடுக்கிறதுன்னு தெரியலையே. அந்த பென்ட்ரைவ் எங்க வச்சிருப்பான்? இந்த பென்ட்ரைவ் என்கிட்டயே இருக்கட்டும், நான் பத்திரமா வச்சுக்கிறேன். என்ன ஏதோ இடிக்குது? இதுவா? இது வேற. ஓம் வருணாய நமஹ, ஓம் பிரதீட்சயே நமஹ. கங்காரு குட்டியை தூக்கிட்டு சுத்துற மாதிரி பென்ட்ரைவ பாக்கெட்லயே வச்சுக்கிட்டு சுத்துறானே. இருடா, அந்த பென்ட்ரைவ நான் எடுத்து இந்த சிந்தாமணி யாருன்னு காட்டுறேன். இது எப்படி எடுக்கிறது? ஐடியா. காலி பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கிற மாதிரி கையை விட்டு அந்த பென்ட்ரைவ் எடுத்துட வேண்டியதுதான். களி, ஐஸ்கிரீம் வண்டி வெளியில போகுது. நான் பர்ஸ் எடுத்துட்டு வரல. காசு இருந்தா கூட. எருமக்கடா வயசாகுது, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்க. வெக்கமல்ல உனக்கு? எதுக்கு வெக்கப்படணும்? காசு கொடு. என்ன பண்ற? இரு. ஐயோ, பென்ட்ரைவ் எடுக்க தான் கையை விட்டோன்னு கண்டுபிடிச்சிட்டானோ. காசு வேணா கேட்டு வாங்கிக்கோ, ஆனா பாக்கெட்ல கை வைக்கிற வேலை வச்சுக்காத. கேடு. நல்ல வேலை கண்டுபிடிக்கல. ஏன் டல்லா இருக்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. எனக்கு தெரியும். அணுக்கும் சந்தோஷ்க்கும் நடக்கிற மாதிரி நமக்கும் சடங்கு நடக்கணும். நீயும் உறுதிமொழி எடுக்கணும்னு உனக்கு ஆசை இல்லை. அதனால தானே நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நீ சொல்றது சரிதான் சஞ்சீவ். நம்ம 2 பேருக்கும் இந்த சடங்கு நடக்கணும்னு ஆசைப்பட்டேன் தான். ஆனா நாம எப்படி இந்த சடங்கை பண்ணிக்க முடியும்? முடியும்.